இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து யாக்கோபு வாழ்க்கையிலே சந்தித்த 7 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 27:15 பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யாக்கோபு சந்தித்த இரண்டாவது ஒரு மனிதன்னா அவருடைய தாயாகிய ரெபெக்காள் ஈசாக்குடைய மனைவி. இவள் ஒரு அன்பான ஒரு தாய் என்று சொல்லலாம். இன்னும் அந்த ரெபெக்காளை குறித்து வேதாகமத்தில் சொல்லணும், ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண், அழகு, மகாரூபவதி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு அவன் பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரை அழைக்கும் போது அவன் போகிறான். அவன் போயிட்டு இருக்கும்போது 10 ஒட்டகங்கள் கூட போகிறான். அப்போ நான் சொல்கிறான், அது யெகோவா தேவன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற பெண்ணாக இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்னுடைய ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி கேட்கும்போது எனக்கும் தருவேன், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்கிற பெண்ணு தான் கர்த்தர் நியமித்த பெண் என்று சொல்லி அந்த ரெபெக்காள் அதை செய்கிறார். பாருங்க, எவ்வளோ பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த இஸ்ரவேல் நாட்டில் அந்த கிணறு என்றும் இருக்குது. அந்த ரெபெக்காள் எடுத்து வைத்த அந்த கிணறு இருக்குது. அந்த தண்ணீர் அதில் கீழே இறங்கி போய் அந்த தண்ணீரை பிடித்து கொண்டு வரணும். ஒரு ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அப்போ 10 ஒட்டகங்களுக்கு அதை கொடுக்கணும். அவ்வளோ காரியங்களை அவள் செய்கிறா. அப்போ அவளுடைய குணம் அதிலே வெளிப்படுகிறது. அவளுடைய திருமணமாக அவள் ஈசாக்கைக்காக நியமிக்கப்பட்டவள் என்று சொல்லிட்டு போகும்போது முதல் ஈசாக்கை பார்க்கும்போது இந்த ரெபெக்காள் முக்காடிட்டு கொள்கிறாள். அவள் பயபக்தியா இருக்கிறா. அப்படி அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ குழந்தை போய் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கை. அப்போ ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் என்ன ஒரு அன்பு! ஏசாவை ஈசாக்கு நேசித்தது போல ரெபெக்காள் ஈசாக்கை நேசித்து விட்ட ரெபெக்காள் யாக்கோபை நேசிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஒரு தகப்பன் ஒரு மகனையும் தன்னுடைய ஒரு தாய் 800 மகனையும் நேசிக்கிறதாக வேதம் சொல்கிறது. ஆனால் உண்மையான கருத்து என்னன்னா, யாக்கோபு ஒரு குணசாலி. அவன் ஒரு கூடாரவாசியா இருக்கிறான். ஆனா ஏசா அப்படி கிடையாது. அவன் ஆண்டவரை விட்டு வழி விலகின மகன். அவனை குறித்து வேதாகமத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதுல ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 10, 11, 12, 13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுல என்னன்னா, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியில் இருக்கிற அவருடைய தீர்மானத்தின் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவளுடனே அங்கே சொல்லப்பட்டது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படியே அங்கே அதில் லாஸ்ட் பகுதி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று அங்கே எழுதியிருக்கு. அப்போ தேவ திட்டத்தை அங்கே இந்த ரெபெக்காள் அறிகிறாள். அப்போ அவ கருவிடுறா. அவ அந்த கருவுக்குள்ளே அந்த பிள்ளைகள் சண்டையிடுறாங்க. அப்போ அவளுக்கு இது என்னமா ஆகுமோன்னு விசாரிக்க போகிறா. அங்க கர்த்தர் பேசுகிறார். அப்போ அந்த ரெபெக்காள் எவ்வளோ ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். அவ ஆண்டவரோட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறான். நற்குணசாலியா இருக்கிறா. அவள் பிள்ளை வளர்ப்பிலே ஈசாக்கு தவறிவிட்டான். ஆனா ரெபெக்காள் அப்படி இல்லை. அவள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரோடு பேசி பேசி
அவள் அதிக காரியங்களை கற்றுக்கொள்கிறாள். அவன் யாக்கோபை பிடிப்பதற்கு காரணம் என்னன்னா அவனுக்கு குணசாலியா இருக்கான். ஏசாவை பிடிக்காததுக்கான காரணம் வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 27:46 பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்திலே பெண்களாகிய ஏத்தின் குமாரின் மேல் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானாலால் என் உயிர் இருந்தும் ஆவதென்ன என்றான். அப்போ அவளுக்கு என்னன்னா ஏத்தின் குமாரத்திகளை பெண் கொள்ளக்கூடாது. ஏன் காரணம் என்னன்னா, அந்த ஏசா ஒரு தவறு செஞ்சிடறான். அவன் ஏத்தின் குமாரத்திகளை அவன் விவாகம் பண்ணிக்கிடுறான். அதனால அவனுக்கு ஏசாவை ரெபேக்காளுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அதான். அந்த ஆதியாகமம் 26:34-35 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் என்று சொல்றான். அவன் ஏசா எப்படி இருக்கான், தாய் தகப்பனுக்கு அடங்காதவனா இருக்கான், கீழ்ப்படியாத. அவனையே ஏத்தின் குமார்த்திகளை 2 பேரை மனம் முடிச்சிடுறான். இதனால அவங்களுக்கு மனநோவா இருக்குது. வீட்டுக்குள்ளே குழப்பம், பிரச்சனை. பாருங்க, புறச்சாதி வேற ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்துடுறான். இப்போ ரெபேக்காள் எப்படிப்பட்டு அவள் தேவன் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற அந்த ரெபேக்காள், அவளுக்கு ஒரே ஒரு காரியம் பிடிக்கல. ஏத்தின் குமார்த்திகளை ஏசா பெண் கொண்டதுனால தான் ஏசாவை இந்த ரெபேக்காளுக்கு பிடிக்கல. ஸோ கர்த்தர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கிறாய் என்பதை அறிந்து கொண்ட ரெபேக்காள் தன்னுடைய ஈசாக்கு தன்னுடைய கணவர் தவறான ஆசீர்வாதத்தை தவறாக கொடுக்கிறார் என்று சொல்லி அவள் தவறான முடிவெடுக்கிறாள், தவறாக சென்று விடுகிறாள். அவள் போய் யாக்கோபை சொல்றா, நீ போய் நல்ல ஒரு பதார்த்தங்களை சமைச்சு உன்னோட அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போறார், நீ போய் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா யாக்கோபு ஒத்துக்கல. ஆனா ஆதியாகமம் 27:1-17 வரை வாசிக்கிறார். ரெபேக்காள் சொல்றா, என் மகனே, உன் மேல சாபம் அது என் மேல சுமரட்டும், நீ இந்த காரியத்துல நீ நிற்கணும்னு சொல்லி ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவள் சொல்றா. ஆனா பிரிமாளர்கள் அநேக ஊழியத்துல அநேக ஊழியர்கள் சொல்ற காரியம், ரெபேக்காள் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா காரியங்களை செய்யலன்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் அவள் தவறு செய்தாள். தன் கணவரோடு பேசியிருந்திருக்கலாம், சரியான தேவ திட்டத்தை கொடுத்து பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அவள் தவறு செய்கிறாள். அதனால் 2 பிள்ளைகள் பிரிந்து விடுகிறது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், ஆனால் அதை அண்ணன் தம்பி 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அன்பு இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக குடும்பங்களில் பிரிவினை காரணம் பெற்றோர்கள் சரியான முடிவு எடுக்கல, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சரியாக கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். எனக்கு சரியான பங்கு கிடைக்கல, சரியான ஆசீர்வாதம் கிடைக்கல, எங்க தகப்பன் தாயும் நேசிக்கலன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஒருவேளை பெற்றோரா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க பிள்ளைகள் யாராக இருந்தாலும், 2 பிள்ளைகள் இருக்கா, 3 பிள்ளைகளுக்கு, எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் உங்க பிள்ளைகளை நேசிங்க. கர்த்தர் சமூகத்துல அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்போடு நீங்க வழி நடத்தும் போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு பிரிவினையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய. யாக்கோபு சந்தித்த அந்த தன்னுடைய தாயார் ஈசாக்கு, அந்த ரெபேக்காள், அவள் அன்பாக இருக்கிறா. அவள் தன்னுடைய மகனை நேசிக்கிறா. தன்னுடைய தேவ திட்டத்துக்கு தன் பிள்ளைகளை வழி நடத்துறா. அதே போல நாமும் கூட ரெபேக்காளை போல ஆண்டவர் சமூகத்தில் குணசாலியாக ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஈசாக்கை சந்தித்த ரெபேக்காளை போல, அவளுடைய தாயை போல நம்ம இருக்கணும். அன்பு நிறைந்த ஒரு தாயாக நம்ம மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. ரெபேக்காளை போல நாங்களும் சில நேரங்களில் தவறி விடுகிறோம். சுய எண்ணத்துக்கு இடம் கொடுத்து பிரிவினைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட யாராவது பிரிந்து போயிருக்கலாம்.
அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒருவேளை குடும்பத்தில் பிரிவினையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏசப்பா. சுபாவ அன்பை கொடுங்க ஏசப்பா. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பான ஒரு இருதயத்தை கொடுங்க. யாக்கோபை போல நாங்கள் போராடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏசப்பா அந்த ஜெப வேலையிலே எங்களுக்கு ஏசப்பா நீர் தான் ஆசீர்வதிக்கணும். இந்த யாக்கோபு போராட்டத்தில் கர்த்தர் நீர் அவரை ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவையான நேரத்தில் கரெக்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. உடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிட்டு துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். இப்போ மூலம் கேட்குற பிதாவே, ஆமென். மகிமை